வசூராஜாவின் மகனும் நடிகருமான தனுஷும் நடிகர் ரஜினிகாந்துடைய மகளுமான ஐஸ்வர்யா தனுஷும் இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் 2022ஆம் ஆண்டு பிரிந்து விட்டதாக ட்விட்டர் மூலம் அறிவித்தார்கள். இதனைத் தொடர்ந்து சென்னை குடும்ப நீதிமன்றத்தில் இருவரும் பரஸ்பர விவாதித்து கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவானது கடந்த ஏப்ரல் மாதம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் 6 மாதங்களுக்காக பரஸ்பர அடிப்படையில் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் விவாதித்து கூறினால் 6 மாதங்களுக்கு வழக்கு தள்ளி வைக்கப்படும். அதன்படி விவாதத்தை வழங்கி விடுவார்கள். அதன்படி போன மாதமே இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்குவதாக இருந்தது. ஆனால் தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் நீதிமன்றத்தில் இருவரும் ஆஜராகவில்லை. 3 முறை இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி நீதிமன்றத்தில் வந்தபோது இருவரும் ஆஜராகி பிரிந்து செல்வதாக அறிவித்தார்கள். இதனைத் தொடர்ந்து இன்று இந்த வழக்கில் சென்னை முதன்மை குடும்ப நீதிமன்ற நீதிபதி சுபாஷ் ரெட்டி தீர்ப்பு வழங்கினார். இருவருக்கும் பரஸ்பர அடிப்படையில் விவாதத்தை வழங்குவதாக நீதிபதி அறிவித்துள்ளார். இதற்கான தீர்ப்பு இணையதளத்தில் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது.